ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவே சேனல். நான்கள் வீடியோவில் பாட்டில் ராதாங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாட்டில் ராதா இந்த படத்தை தினகரன் சிவலிங்கம் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், லொல்லுசபா மாறன், ஜான் விஜய் இன்னும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் குரு சோமசுந்தரம் ஒரு டைல்ஸ் வெட்டவராக இருக்கார். அவருக்கு ஒரு ஒய்ஃபு 2 குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகான குடும்பம் இருக்குது. குரு சோமசுந்தரம் எப்படின்னாக்கா, அன்றைக்கி வேலை பார்க்குற சம்பளத்தை ஃபுல்லாக குடிச்சிட்டு பக்கத்து வீடு எய்த்த வீடுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. சஞ்சனா என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க வந்து ட்ரக் அடிக்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறாங்க. குரு சோமசுந்தரம் ஒரு மாதத்துலேயே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சஞ்சனா என்ன பண்ணுறாங்கனாக்கா, பிள்ளைங்களெலாம் கூப்பிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. குரு சோமசுந்தரம் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம இப்படியாவது குடியை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாகவே போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் நினச்ச மாதிரியே குடியை விட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தாரா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடுது. இந்த படம் வந்து ஒரு லென்த்தான படம். இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒரு ட்ரக்குக்கு அடிமையானவர் எப்படி எப்படிலாம் ஒரு ஃபேமிலியை நடத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அதுலேருந்து இந்த குடிப்பழக்கத்துலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகிறாங்கங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது போர் அடிக்கும், ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 1.25 மணி நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ட்ரக் அடிக்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு படத்தை எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தூக்கம் வந்துச்சு, போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இதே பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதுனாக்கா ஒரு லாஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் அந்த ட்ரக் அடிக்ட்லேருந்து வெளியில் வந்து பொண்டாட்டி குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கெல்லாம் போவார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சரியான மொக்க தான். இந்த படத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னாக்க குரு சோமசுந்தரம் படம் நடித்தாலே ஒரு சூப்பரான கேரக்டர் தான் நடிப்பார். இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்லாம் பின்னி எடுத்தார். ட்ரக் அடிக்ட் குடிகாரன் எப்படி பேசுவான், அந்த மாதிரி சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தார். ஒரு ரியலிஸ்டிக் ஆக்ட் பண்ணியிருந்தார் ஒரு குடிகாரன் மாதிரியே. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து சஞ்சனா நடராஜன் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. குரு சோமசுந்தரத்துக்கு ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்க ஒரு ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் இப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கானே, குழந்தைங்கள்லாம் எப்படி காப்பாற்றுறது, ஒரு அந்த வறுமையில் எப்படி இருப்பாங்களோ அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஜான் விஜய் வந்து ட்ரக் அடிக்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருப்பார். அவர் தான் எல்லாத்தையும் திருத்துவார். அவரோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஒரு ரோல் எடுத்து நடிச்சிருந்தார். அடுத்து லொலுசபா மாறன் இந்த படத்தில் ட்ரக் அடிக்ட் ஹாஸ்பிட்டலில் அவரும் ஒரு பேஷண்ட்டாக இருப்பார். அவர் நிறைய டைமிங் காமெடி விடுவார். அதுக்கெல்லாம் சிரிப்பே வரல. குரு சோமசுந்தரம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார் அவரை மாறனை கம்பேர் பண்ணும்போது. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் தாங்க. ஆனால் படத்தோட லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரம். 2 மணி நேரம்லாம் உட்காந்து பார்க்கவே முடியாது இந்த படத்தை. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன். தியேட்டரில் போய் உட்காந்துட்டோமே, எப்படா படம் முடியும் வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன். அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 30 minutes. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் இன்னும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் லிங்க் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.